முடிவு கரெக்டான முடிவாக இருக்கும், ஆனால் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு இந்தியாவில் நடந்த நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டே எடுத்துக்கோங்க. ஆமாம், எங்களால் கன்வே பண்ண முடியலன்னு பிரதமர் சொன்னார். அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுண்டான்னா அப்போ மக்கள் ரோடுக்கு வருவாங்க, சிவில் டிசொபீடியன்ஸ் நடக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்க நினைச்ச ஆட்சி மாற்றத்துக்கு அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒருத்தனை வந்து அந்த நாட்டு மேலே திணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகமது யூனஸ். இன்ஃபேக்ட் கேஜ்ரிவால் அண்ட் மனோஜ் சிசோதியா 2 பேருமே ராமன் மேக்சேசே அவார்டு வின்னர்ஸ். ராமன் மேக்சேசே அவார்டு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க வந்து சிஏஏ இருக்குன்றது வந்து அது எழுதப்படாத சட்டம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிங்கர் கூட கொடுத்துருக்காங்க. அவரோட கோட்பாடு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த மக்களோட நம்பிக்கை வச்சிருக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது போர்க்காலத்துலேயும் சரி, அமைதியான கட்டத்திலையும் சரி. என்றைக்கும் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணுன்ட்டோ ஆட்சியை கவுக்கணுன்ட்டோ அவங்க யோசிச்சதில்லை. பங்களாதேஷ் மாதிரியோ, பங்களாதேஷில் 26 முறை யோசிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் 37 வருடங்கள் இராணுவ ஆட்சி நடந்திருக்கு. இந்தியாவில் நிறைய குரல்கள் எழுது. இந்தியா என்ன பண்ண தெரியுமா, இப்போ போய் போர் தொடுத்து இந்திய ராணுவம் உள்ள நுழையணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிள் இருக்கு. நான் சில ஆர்மி ஆஃபீஸர்ஸ் சொல்லியே இதை கேட்குறேன். இலக்கு இது. மேக்ஸிமம் இந்தியா இன்டர்வீன் பண்ண முடிஞ்சா என்ன மாதிரி பண்ணலாம்? There are multi-layer intervention that can be possible by India. Different layers in Bangladesh. உதாரணத்துக்கு அவங்க பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பாதுகாப்புத்துறை நிபுணர், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் வந்துள்ளார். அவரோட ஏற்படும். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பங்களாதேஷ் நடக்கக்கூடிய இந்த அமளிதுமெல்லாம் பார்த்த பிறகு மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் மனசில் இருக்குது சார். இந்தியாவில் இது போன்று நடக்காது என்று என்ன கேரண்டி? அதற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் பிஹைண்ட் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக அதை பர்சீவ் பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? பங்களாதேஷ் இந்த இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கா? மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையா? அடிப்படையில் பங்களாதேஷில் நடந்த உள்நாட்டு பிரச்சனைக்கு காரணம் அந்த அரசின் அங்கே இருக்கும் மாணவர்களிடையே நடைபெற்ற சில விஷயங்களும், அந்த ரிசர்வேஷன் அங்கே எடுத்துகிட்டு வந்தது காரணமும், அதை ஹேண்டில் பண்ண விதமும் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துச்சு. இதை சந்தர்ப்பமாக யூஸ் பண்ண வெளிநாட்டு பவர்ஸ், அதாவது மற்ற நாடுகளில் இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்காவினே சொல்லலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே சொல்லலாம், அவங்க வந்து அதில் தலையீடு செஞ்சாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு அவர்கள் ஊன்றுகோலாக செயல்பட்டார்கள். அதுதான் உண்மை. இது அமெரிக்கா இது மாதிரி ஈடுபடுறது இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய வரலாற்றில் நம்ம நிறைய சம்பவங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சமகாலத்தில் எடுத்து பார்த்தோன்னா லிபியாவில் நடந்திருக்கு, துனிஷியாவில் நடந்திருக்கு, ஈஜிப்டில் நடந்திருக்கு, ஏன் நம்மளோட அண்டை நாடு தமிழகத்துக்கு மிக அருகில் உள்ள ஸ்ரீலங்காவில் நடந்தது. சேம் பேட்டர்ன். இப்போ பங்களாதேஷ் பேட்டர்ன் சேம். ஓகே, வாட்ஸ் த பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே நடந்த தேர்தல் வந்து ஒழுங்கான முறையில் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முதல்ல எடுத்து வைக்கிற மாதிரி எதிர்கட்சிகளுக்கு ஒரு தூண்டுதலோ இல்லை ஒரு ப்ரெஷரோ ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் ஆல்ரெடி அவர்கள் தேர்தலில் தோற்று போனதால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தாழ்ப்புணர்ச்சி இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அதோட வழிபாடு எப்படிவா இருக்குண்டான்னா அந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்லும்போது அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பவர் என்ன பண்ணுவான்டானா இது அட்வான்டேஜாக எடுக்க பார்ப்பான். அட்வான்டேஜ் எடுத்தால் தானே அவன் வந்து அவனோட பொசிஷன் அவன் ஸ்ட்ராங் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான், இவங்க கூட பேசி நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, பிரச்சனையை அதிகமாக பேசுங்க. இதுக்கு தான் அந்த போல் ப்ரெஸ்ஸில் இவங்க சொல்லி மீடியா குரூப்ஸை வந்து எழுத வைக்கிறது, இன்டர்நேஷ்னல் மீடியா குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங்டன் போஸ்ட். இந்தியாவில் நிறைய பேர் வாஷிங்டன் போஸ்ட்டில் நியூஸ் வந்துருச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. வாஷிங்டன் போஸ்ட் வந்து சிஏஏவோட மவுத் பீஸ். அகைன் இது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் பேசுகிற அந்த சிஏஏ, டீப் ஸ்டேட் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு அறிமுகம். சிஏஏன்றது அமெரிக்காவோட உளவு ஸ்தாபனம். எப்படி இந்தியாவுக்கு வந்து R&AWன்னு சொல்லுவாங்களோ, பாகிஸ்தானுக்கு வந்து ISI, இஸ்ரேலுக்கு மொசாத், அமெரிக்காவுக்கு CIA, ரஷ்யாவுக்கு FSB, இதெல்லாம் வந்து உளவு ஸ்தாபனங்கள். அவங்க உள்நாட்டில் வந்து அவங்க செயல்படுறதுக்கான பவர்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மற்ற நாடுகளை நோக்கி தான் இருக்கும்.
சிஏனுடைய செயல்பாடு எல்லா உலக ஸ்தாபனத்தோட செயல்பாடும் உள்நாட்டுக்குள்ளே இருக்காது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற அரசாங்கங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு RNW செயல்பாடு எப்படி இருக்குன்னா, இந்தியாவுக்கு சாதகமாக எந்த அரசாங்கம் இருக்குது, பாதகமாக எந்த அரசாங்கம் செயல்படுது, வெளியில் இருக்கிற நம்மள அண்டை நாடுகளில் எப்படி இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு அனுகூலமான சூழ்நிலை எப்படி எடுத்துகிட்டு வரலாம், அப்படி முடியலன்னா என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான் இந்த உலக ஸ்தாபனங்கள் வந்து பண்ணுற மெயின் வேலை. உள்நாட்டு உலக ஸ்தாபனங்கள் தனியாக இருக்குது, அதுக்குள்ளே நான் அது ஒரு பெரிய கடல், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ இந்த சிஏஏயோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு இடம் அவனுக்கு வந்து ஒரு பேஸ் வேணும், இல்லை அவனுக்கு வந்து ஒரு அடித்தளம் அமைக்கணும், ஒரு பேஸுக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கோ, ஒரு மேஜர் மார்க்கெட் அவனுக்கு அந்த கண்ட்ரியில் வந்து அவனோட தேவைகள், அவனோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு மார்க்கெட் தேவைப்படும் போது அவன் என்ன பண்ணுவான், இல்லை அந்த கண்ட்ரிக்கிட்ட அதிகமாக ஏதாவது ஒரு ரிசர்வ், ஃபியூவல் ரிசர்வ், உதாரணத்துக்கு கேஸோ ஆயிலோ ஏதோ இருக்குடான்னா, இது மாதிரி விஷயங்கள்ல அவன் வந்து என்ன பண்ணுவான்டான்னா, அந்த இருக்கிற அரசாங்கம் இவனுக்கு ஒத்து வரலைனாலோ இல்லை அவனுக்கு அனுகூலமாக செயல்படலைனாலோ அந்த அரசாங்கத்தை வந்து முறியடிக்கவோ இல்லை துரத்தி அடிக்கவோ அவன் வந்து எல்லா முயற்சிகளையும் எடுப்பான். இது இயல்பு. அதில் ஒரு பகுதியாக அவன் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை, நடந்த தேர்தலையே வந்து அதுக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச அங்கீகாரம் இல்லாமல் பண்ணுறது, அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல வைப்பான். அவன் சொல்ல மாட்டான், அதை வந்து மற்றவங்க வாயில் இன்க்ளூடிங் அந்த நாட்டில் தோற்று போன எதிர்கட்சிகளின் வாயால் அதை சொல்ல வைப்பான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பேட்டர்ன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவான்டான்னா, இந்த அரசாங்கம் எடுக்கிற ஏதோ ஒரு முடிவு வந்து எல்லா முடிவுகளும் சிலது சாதகமாக இருக்கும், சிலது பாதகமாக இருக்கும். சில நேரத்தில் அரசாங்கம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாத முடிவுகளும் சில நேரத்தில் எடுக்க வேண்டியது இருக்கும். முடிவு கரெக்டான முடிவாக இருக்கும், ஆனால் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு இந்தியாவில் நடந்த நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டே எடுத்துக்கோங்க. ஆமாம், எங்களால் கன்வே பண்ண முடியலன்னு பிரதமர் சொன்னார். அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுண்டான்னா, அப்போ மக்கள் ரோடுக்கு வருவாங்க, சிவில் டிசோபீடியன்ஸ் நடக்கும். சிவில் டிசோபீடியன்ஸ் நடக்கும்போது எதிர்கட்சிகளும் இந்த மக்களும் ஒன்று சேருவாங்க. அப்போ அரசாங்கம் யாரை நோக்கி போவாங்கடான்னா, அவங்கக்கிட்ட ஆட்சியாளர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ், அதாவது உள்நாட்டு பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, போலீஸ். அவங்களுக்கும் கட்டுக்கடங்காமல் போகும்போது பேராமிலிட்ரி, அதுக்கும் கட்டுக்கடங்காமல் போனால் ஆர்மி. இது 3 ஸ்டேஜில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டேஜில் யார் வந்தாலும் உயிர் சேதங்கள் நிச்சயம் நடக்கும். மக்கள் தான் உயிர் சேதம் நடக்கும், நடக்காமல் இருக்காது. அது வயலன்ஸாக மாறும்போது உயிர் சேதம் நடக்கும். அப்போ என்ன உண்டான்னா, அந்த நாட்டில் இருக்கிற சிஸ்டம் மேலேயே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திடுவாங்க. ஸோ ஆர்மி கமாண்டர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை சீரழிஞ்சிரும், போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை, பங்களாதேஷில் நடந்தது, முற்றிலும் போலீஸோட செயல்பாடு ஸ்தம்பிச்சிரும், பேராமிலிட்டரியோட செயல்பாடு வந்து ஸ்தம்பிச்சிரும். இந்த சூழ்நிலையில் லாலெஸ்னஸ் வில் ப்ரிவைல், அதாவது சட்டம் ஒழுங்கு மொத்தமாக கையை விட்டு போயிடும். அந்த சூழ்நிலையில் அவங்க நினச்ச ஆட்சி மாற்றத்துக்கு அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒருத்தனை வந்து அந்த நாட்டு மேலே திணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகமது யூனிஸ் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அவரோட வரலாறே நம்மளுக்கு நிறைய சொல்லும். இதை சிஏஏ இந்தியாவில் 2013-14 காலகட்டத்தில் ட்ரை பண்ணாங்க. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். கேஜ்ரிவால் என்ற ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் யாரால் கட்டமைக்கப்பட்டதுன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். அவர் ஃபண்ட் பண்ணது முதல்ல ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். இன்ஃபேக்ட் கேஜ்ரிவால், மனோஜ் சிசோதியா 2 பேருமே ராமன் மேக்சேசே அவார்டு வின்னர்ஸ். ராமன் மேக்சேசே அவார்டு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க வந்து சிஏஏ இருக்குன்றது வந்து அது எழுதப்படாத சட்டம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிங்கர் கூட கொடுத்துருக்காங்க, அவரோட கோட்பாடு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அகைன் யூனெஸ்க்கும் நோபல் பிரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், யூனெஸ்க்கு கொடுத்தாங்க, அமிர்தா செனுக்கும் கொடுத்தாங்க. அமிர்தா சென் நலந்தா யூனிவர்சிட்டிக்கு இருக்கும்போது என்ன பண்ணார், அமிர்தா சென் எடுத்துக்கோங்க, நலந்தா யூனிவர்சிட்டிக்கு அவர் விசி அப்பாயிண்ட் பண்ணாங்க. விசி அப்பாயிண்ட் பண்ணப்போ நலந்தா யூனிவர்சிட்டி இப்போ, அதாவது ஒரு 15 நாள் முன்னாடி பிஎம் வந்து அதை வந்து ரெனியூ பண்ணுற வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்தது நலந்தா யூனிவர்சிட்டி? ஒன்றுமே நடக்கல, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறேன். அப்போது ஜார்ஜ் சரோஸ் கூட யார் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணா, அமிர்தா சென்னும் யூனஸும் பண்ணியிருக்காங்க. யூனஸ் வந்து சவுத் ஏஷியா ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட சவுத் ஏஷியா சீஃபாக இருந்தார் தெரியுங்களா? ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோடைய சவுத் ஏஷியா சீஃபா? ஓகே. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து 1955-56 காலகட்டத்தில் இருந்து ஆக்டிவாக இருக்குது.
ஆக்டிவ் என்றால் என்ன செய்வார்கள் அதுவே சொல்லிட்டு நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, அமெரிக்க அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் குரூப்பாக செயல்படுறது தான் அவங்களோட வேலை. ப்ரெஷர் குரூப்னா நம்மளோட கொள்கைகள், பொருளாதார கொள்கையாகட்டும், இல்லை வெளிநாட்டு கொள்கையாகட்டும், இல்லை மற்ற கொள்கை, எந்த கொள்கையாகட்டும், கொள்கை முடிவுகளை அரசாங்கத்துக்கிட்ட எடுக்கிற முடிவுகளை இவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் சாதகமாகவும் மாற்றுறதுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சொல்கிறீங்க. இன்ஃப்ளூயன்சர் தான் அவங்க. ஓகே. ரெண்டாவது, அதில் எப்பயாச்சும் வெற்றி பெற்றிருக்காங்களா இந்தியாவில் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இது போன்ற சிஐஏ டீப் ஸ்டேட்லாம்? நிறைய விஷயங்களில் வெற்றியும் கண்டிருக்காங்க, பல விஷயங்களில் தோல்வியும் கண்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் தி லெவல் ஆஃப் சிஐ இன்ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு டைமில் நம்மளோட இந்தியாவோட செயல்பாடு சில விஷயங்களில் எடுத்து பார்த்தோம்டான்னா நம்மளோட ஃபாரின் பாலிசி முடிவுகள் சில விஷயங்களில், எஸ்பெஷலி பொருளாதாரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்மோகன் சிங் மாதிரி ஒருத்தரை வந்து இந்தியா மேலே திணிக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரா, பிரதமராக இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டரா அவர் வேர்ல்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில இருந்து அவரை திணிக்கப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவோட திணிப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு அவர் மேலே நான் எதையும் அட்ரிபியூட் பண்ணல. ஐம் நாட் சேயிங் தட் இஸ் லிங்க் டு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆர் சிஐஏ. பட் ஃபோர்ட் வில் பிக் அண்ட் சூஸ். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை, இருந்திருக்கு. சென்டர் ஃபார் செக்யூரிட்டி அனாலிசிஸ் சென்னையில் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்தினாங்க. இப்போ அதை மூடிட்டாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இது மேலே ஒரு நடந்துருந்த ஒரு திங்க் டேங்க் அப்படின்வாங்க. திங்க் டேங்க்னா ஒரு தமிழில் சொல்லணுண்டான்னா ஒரு ஆலோசனை குழு. அது அந்த அமைப்பு நடந்துட்டு இருந்தது. ஒரு 2014 வாக்கில் அதை மூடிட்டாங்க. அந்த திங்க் டேங்க் வந்து சென்டர் ஃபார் செக்யூரிட்டி அனாலிசிஸ் அதை ஃபண்ட் பண்ணது வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். அதோட ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தவர் ஒருத்தர் வந்து இந்தியாவோட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர். யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். ஓகே. 2004 அப்புறமா 2014 முன்னே அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு டைமில் ஆட்சி கலைப்பதற்கே பேர் போன உளவுத்துறை அதிகாரி அவர். அவர் எங்கெல்லாம் போவாரோ அந்த ஸ்டேட்டில் இருக்க ஆட்சி கவுக்கப்படும். இந்தியாவில் முதல்ல கவுக்கப்பட்ட ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளாவில். நம்பூதிரிப்பாடு வருதா? ஆமாம். அப்போ அவர் வந்து அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்தார். சார் நம்பூதிரிப்பாடு 1958 அவர் 1990 ஐபி சீஃபாக இருந்தார். ஓகே. ராஜீவ்காந்தி இறந்து போகும்போது அவர் தான் ஐபி டைரக்டர். யார் என்னன்னு பேருங்க வந்து நீங்களே செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல விருப்பப்படல. சரி, ஓகே. ஸோ இல்லை, இப்போ பங்களாதேஷ் பார்க்கும்போது பங்களாதேஷ்லேருந்து வாட் ஆர் த லெசன்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன், வாட் ஷுட் வி லேர்ன்? லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ரேடிக்கலைஸ்ட் எலிமெண்ட்ஸை கட்டுப்படுத்தாம விட்டது அரசாங்கம் பண்ண பெரிய தப்பு. ரெண்டாவது, அரசாங்கம் ப்ரொட்டஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க பல்வேறு வழிமுறைகள் இருந்தும் அரசியல் கட்சியாக செயல்படாமல் போலீஸ்க்கும் அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் செயல்படக்கூடாதுன்றது பங்களாதேஷை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம அங்கே போலீஸ் அரசியல் கட்சியாக செயல்படுது என்று சொல்கிறீங்க. போலீஸ் கூட மாணவர்கள், அந்த ஆளுங்கட்சியோட மாணவர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே. அவாமி லீக் மாணவர்களும் அவர்களோட இளைஞரணியும் சேர்ந்து எதிரில் இருந்த மாணவர்கள் மீது தாக்குதல் செஞ்சாங்க. உயிர் சேதமும் நடைபெற்றது. இது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்கே நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம்னு சொல்கிற தைரியத்தில் வந்து நம்ம போலீஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நம்ம சில விஷயங்கள் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எப்படி திரும்பி அதை ரிவர்ஸ் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரெண்டாவது, we cannot discount any foreign powers influence. Like America, we cannot underestimate. இதில் பாலிட்டிக்ஸ் கலக்கூடாதுன்னு நினச்சாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில எதிர்க்கட்சி தலைவர்கள் அமெரிக்கா போன்ற டெமோக்ராட்டிக் பவர்ஸ் இந்தியாவில் வந்து இன்டர்வெயின் பண்ணணும். நான் பொலிட்டிக்கலாகவே ஆன்சர் கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைய பிரதமர் எமர்ஜென்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அவர்கள் சுட்டிக்காட்டிய நாடு அமெரிக்கா, உலக ஸ்தாபனம் சிஐஏ. இன்னைக்கு அந்த அமெரிக்கா தான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் கொஞ்சம் அவங்க பாட்டியார் என்ன சொன்னாங்கன்றதை திரும்பி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அமெரிக்கா டெமோக்ராட்டிக் பவரா சார்? அமெரிக்கா டெமோக்ராட்டிக் பவராக இருந்தால் இன்னைக்கு சைனா இவ்வளோ பெரிய ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஒரு கம்யூனிஸ்ட் நாடை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்த விட்டுருக்கக்கூடாது. டெரரிஸ்ட் ஸ்டேட்டான பாகிஸ்தானுக்கு இன்றைக்கும் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது.
அப்படி மிலிட்ரி ரூல் இருக்கிற ஈஜிப்டை இன்னைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சொல்லிட்டே போகலாம். அமெரிக்கா, ஹவு கேன் யூ கன்சிடர் அமெரிக்கா இஸ் a democratic power? பட் அவர் அப்படிதான் சொல்றாரு, அமெரிக்கா போன்ற டெமோக்ராட்டிக் பவர் இந்தியாவோட ஜனநாயகத்தை மீட்கணும். சரி, அவர் சொல்லிட்டோம். அவரோட என்ன, as long as he is in Indian, he has a right to speak. We have given them the இந்த வார்த்தையை அமெரிக்கனா பிறந்து we call for India to intervene in American affairs ன்னு சொன்னான்னா செனேட்டோட பேட்ரியாட் ஆக்ட் கீழேயோ இல்லை ஆக்ட்ஸ் தட் இஸ் அன்பிகமிங் இன் அமெரிக்கன் சொல்லிட்டோ இல்லை மெக்கார்டிசம் அப்படின்னு ஒரு பாலிசி இருந்தது. மெக்கார்டின்னு ஒரு செனேட்டர் இருந்தார். அவர் யாரெல்லாம் ஜெர்மனியை சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ இல்லை கம்யூனிசத்தை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து அவன் ஆன்டி அமெரிக்கன் ஆக்டிவிட்டின்னு டிக்ளேர் பண்ணிடுவார். அவர் பதவி பறிபோடுமா? குடியுரிமையை பறிப்போகும். ஓகே, இங்கே சரி ஜனநாயகம் இல்லை, அப்போ நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் எம்பி பதவியை ரிசைன் பண்ணுங்க. சி, எய்தர் யூ ஷுட் பிலீவ் இன் டெமோக்ரஸி, எய்தர் there is a light, there is no light. இருக்கு இல்லைன்றது தான். இது வந்து பார்ஷலாக இருக்குன்றதுக்கு இடமே இல்லை. அரசியல் கலந்ததால் நான் அரசியல் பூர்வமாக பதில் சொல்கிறேன். ஓகே, இருக்கு இல்லை, இருக்குன்னா இருக்கு. ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் 2 இடத்துல நின்னீங்க, 2 இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தீங்க. இல்லைன்னா எப்படி வந்திருப்பீங்க? எப்படி வந்திருப்பீங்க? அப்போ ஜனநாயகமே இல்லையா? 54 இருந்தவங்க 99க்கு வந்திருக்காங்க. இப்போ ஜனநாயகம் இல்லைன்னா 99க்கு இல்லை. பங்களாதேஷ் மாதிரி எதிர்கட்சிங்க வந்து நாங்கள் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண மாட்டோன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி ஷேக் ஹசீனா கண்டெஸ்ட் பண்ணாங்க. அது அவங்க கிரெடிபிலிட்டி போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக மாறிச்சது. இந்த பங்களாதேஷ் பற்றி பேசுறீங்க சார். இந்த பங்களாதேஷ் பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அங்கே பங்களாதேஷனுடைய எதிர்க்கட்சி தலைவர்களை சிஐஏ ஏஜென்ட்ஸ் அப்பப்போ போய் சந்திச்சாங்க. சிஐஏ இல்லை, அமெரிக்க தூதரக அதிகாரி, அமெரிக்க தூதரக அதிகாரிகள் போய் சந்திச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மோடிக்கு எதிரானவர்களை ஒவ்வொருத்தரா சந்திச்சிட்டு இருக்காங்க. சந்திக்கட்டும். அங்கேயும் ஒன்ஸ் அங்க தூதர், அமெரிக்க தூதர் சார், கல்வான் இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது இன்றைய எதிர்கட்சி தலைவர் சைனாவோட டின்னர் சாப்பிட்டு இருந்தார் அம்பாசிடரோட. இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாம இருந்ததா? தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் இருக்கும். என்ன பண்ணாங்க சார்? we have a system, we believe in democracy. இந்த நாட்டோட ஜனநாயகம் எது வரைக்கும் நிலைச்சு நிற்குண்டான்னா இந்த மக்கள் அந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் இந்த ஜனநாயகத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை எந்த அரசியல்வாதியாலையும் சீர்குலைக்க முடியாது. அது இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களாகட்டும், எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாகட்டும். ஏன்னா இந்த ஜனநாயகத்தை பேணி காப்பது வெறும் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களாகிய நாம். எல்லாத்துக்கும் மேலே இந்திய இராணுவ படைகள், அதாவது முப்படைகளும். அதனால்தான் நீங்கள் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளை கொண்டாடுறோம், குடியரசு தினம். குடியரசு தினம் என்ன, எதுக்கு கொண்டாடுறோம்? நம்ம அரசியல் சாசன சட்டம் அமலுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே நம்மளுக்கு கணக்கு. பிகேம் எ ரிப்பப்ளிக், ஜனநாயக நாடாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். சரி, ஜனநாயக நாடாக மாறினதுக்கும் ஆர்மியை அணிவகுப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கிட்ட திறன் இருக்குது, அதுக்கு தேவையான படைபலம் இருக்குது, அதுக்கு தேவையான தெம்பும் இருக்குது, திராணி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் விஜயபத்தில் நம்ம வந்து ஆர்மியை வந்து மார்ச் பண்ண விடுறது. அந்த கட்டளைக்கு இணங்க இன்றைக்கும் முப்படைகளும் வந்து அந்த இராணுவத்துக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டோட அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுறதுக்காகவும், இந்த மக்களோட நம்பிக்கை வச்சிருக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது போர்க்காலத்துலேயும் சரி, அமைதியான கட்டத்திலையும் சரி. என்றைக்கும் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணுன்ட்டோ ஆட்சியை கவுக்கணுன்ட்டோ அவங்க யோசிச்சதில்லை. பங்களாதேஷ் மாதிரியோ, பங்களாதேஷ்ல 26 முறை யோசிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல 37 வருடங்கள் ராணுவ ஆட்சி நடந்திருக்கு. இந்தியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்க மாட்டாங்க. முடியாதுன்றது வேற, பார்க்க மாட்டாங்கன்றது வேற. நம்ம ஆர்மியோட that we must give that credibility, credit and that of the respect to the forces. கண்டிப்பா நம்ம முப்படைகளுக்கும் அந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். அப்படி என்ன எல்லை மீறி போய்விட்டது பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் ஆர்மிக்கு பொறுத்த வரைக்கும்? அபரிமிதமான பவர் கொடுத்துருக்காங்களா? இல்லை சார், பங்களாதேஷ் என்ற நாடு வந்து ஃபார்ம் ஆகும்போது 1971 ஃபார்ம் ஆச்சு. ஈஸ்ட் பெங்கால் ரைஃபிள்ஸும் ஈஸ்ட் பெங்கால் பாகிஸ்தானில் இருந்த பெங்காலி ஆஃபீஸர்ஸ், பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்த பெங்காலி ஆஃபீஸர்ஸ் தான் பிற்காலத்தில் பங்களாதேஷ் இராணுவத்தோட நியூக்ளியஸாக, அதாவது அதோட முக்கியமான என்ன சொல்கிறது, அதிகாரிகளா இன்னும் சொல்ல போனால் அதோட கருவா செயல்பட்டது அவங்க தான். அவங்க பாகிஸ்தான் ஆர்மியில் வேலை பார்த்தாங்க.
சப்சிக்வெண்ட்டாக பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாகும் போது அந்த அதிகாரிகள் பங்களாதேஷில் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பாகிஸ்தானில் ட்ரெயின் பண்ணி அந்த இராணுவ ஆட்சியில் இருந்தவங்களுக்கு அந்த ருசி கண்ட பூனை தானே அவங்க. நான் சொல்லது புரியுதுங்களா? அந்த விசுவாசம் போகாதுங்கிறீங்களா? ருசி கண்ட பூனை சார். அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து 1959 இருந்து இன்னும் சொல்ல போனால் அதோட இன்செப்ஷன் ஃப்ரம் பர்த்தே இட் வாஸ் இன்ஸ்டேபிள் பவர். ஸ்டெபிலிட்டி இல்லை. அந்த நாட்டை தாங்கி பிடிக்கிறது இராணுவத்தால் தான் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து முதல் நாள்லேருந்தே ஏற்படுத்திட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலவோ என்னவோ அது அந்த அந்த பை ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து வந்தவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்க, நம்மளால தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், அரசியல்வாதி வேஸ்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால்தான் பாகிஸ்தான் உருவாகி 1947 உருவான பாகிஸ்தானுக்கு 1959 இராணுவ ஆட்சி வந்தது. 12 வருஷம் கழிச்சு. பங்களாதேஷுக்கு 4 வருஷம் தானே, 75 வந்துருச்சு. 75 ஆகஸ்ட் 15 வந்துருச்சு. முஜிபோட அசாசினேஷன் நம்மளோட சுதந்திர தினத்தன் அன்று தான் நடந்தது 1975. ஸோ அப்பயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே தேர்தலே நடக்குது. இதில் கவுண்டர் கிளர்ச்சி 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 மேலே கிளர்ச்சி 26 முறை நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம்லேயே, அதாவது அவங்களோட நாட்டோட செயல்பாட்டிலையும் அந்த மக்களோட எண்ண ஓட்டத்துலேயும் இராணுவம்ன்றது வந்து ஒரு பிரிக்க முடியாத, அரசாட்சி பண்ணுற இடத்துல இராணுவம்ன்றது பிரிக்க முடியாத அங்கம் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படுத்தியாச்சு. பாகிஸ்தானே எடுத்துக்கிட்டோன்னா ஜஹாங்கீர் கராமத்துன்னு ஒரு ஜெனரல் இருந்தார் 1996 97 அந்த காலகட்டங்களில். அந்த ஜெனரல் என்ன பண்ணார், ஒரு காலேஜில் ஒரு இதில் மீட்டிங்கில் பேசும்போது இராணுவத்துக்கிட்டேயும் சிவிலியன் அதாவது ஆட்சியாளர்கள், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எங்களையும் கன்சல்ட் பண்ணோம். நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசியில் நாங்களும் வந்து அந்த நாட்டோட பாதுகாப்பு விஷயங்களில் எங்களோட எண்ண ஓட்டங்களையும் எங்களோட கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு. அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு நவாஸ் ஷெரீஃப் கூப்பிட்டு என்ன பண்ணார், நீ வேணாம் ரெசிக்னேஷன் கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். ஜஹாங்கீர் கராமத் ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் நவாஸ் ஷெரீஃப் பண்ண நெக்ஸ்ட் என்ன பண்ணார் நினச்சிங்க? அடுத்த இன்னொரு ராணுவ சீஃப் யார்? அவரோட ரேங்க் என்ன தெரியுங்களா? 5th ஜூனியர் மோஸ்ட். லிஸ்ட்டு 5 பேர் கொண்ட லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருந்தவரை இராணுவ தளபதி ஆக்குனார். விளைவு 99ல இவர் முஷாரஃப் 7வது இடத்துல இருந்த ஜியாவை ஆர்மி சீஃப் ஆக்குனார் புட்டோ. விளைவு தூக்கில் தொங்க வேண்டியதாக போச்சு. So this is the situation there. The system of Pakistan, Bangladesh is a byproduct of Pakistan தான். ஒரு குட்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை, அவங்களோட திங்கிங் பர்செப்ஷனில் நான் சொல்ல வரேன். பை ப்ராடக்ட் ஆஃப் பாகிஸ்தான் எதுக்கு சொல்ல வரேன்டான்னா, அந்த சொசைட்டியோட ரேடிகலைசேஷன் வந்து 47 தொடங்கிருச்சு இல்லையா? இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட கருவே பங்களாதேஷில் தானே உருவாச்சு. பாகிஸ்தானில் உருவால, பங்களாதேஷில் தான் உருவாச்சு. அந்த கரு வந்து அதோட நாடு பேர் மாறிடுச்சு, ஆர்மியோட சிம்பல் மாறிடுச்சு. ஆனால் எந்த ஆர்மியில் அவன் ட்ரைனிங் எடுத்தானோ அதோட ட்ரைனிங் மெத்தட்ஸும் டெக்னிக்ஸும் அந்த அவனோட மைண்ட் செட்டும் மாறாது இல்லைங்களா? அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் ஆர்மி ஆனாலும் சரி, பாகிஸ்தான் ஆர்மி ஆனாலும் சரி, தே கன்சிடர் தே ஆர் தி அல்டிமேட் கஸ்டோடியன்ஸ் அண்ட் சேவியர்ஸ் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ். அவங்களால தான் அந்த நாட்டோட இறையாண்மையை காப்பாற்ற முடியும்ன்ட்டு அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நடந்த இதில் வந்து இராணுவத்தோட ரோல் இருக்குது, பட் எந்த அளவுக்குன்றதை வந்து நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த ஆர்மி ரோல் இதெல்லாம் பேசும்போது சார், பங்களாதேஷ் நடக்கக்கூடிய இந்த ஹிந்து ஜீனோசைட், ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்போது இந்தியாவில் நிறைய குரல்கள் எழுது. இந்தியா என்ன பண்ண தெரியுமா, இப்போ போய் போர் தொடுக்கணும், போர் தொடுத்து இந்திய ராணுவம் உள்ள நுழையணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிளா? நான் சில ஆர்மி ஆஃபீஸர்ஸ் சொல்லியே இதை கேட்குறேன். மேபி அவங்க வந்து அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தை நான் பார்க்குறேன் தவிர்த்து, ஒவ்வொரு போருக்கும் ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வேணும். எய்ம் என்ன? வாட் இஸ் எய்ம்? ஒரு சண்டைக்கு ஒரு எய்ம் வேணும். ஒரு குறிக்கோள் இல்லாத சண்டை போட முடியாது சார். சரி, ஒரு எய்ம் வச்சா ஆப்ஜெக்டிவ் என்ன பண்ண போகிறோம்? சரி, ஹிந்துக்களுக்காக நம்ம வந்து பங்களாதேஷ்குள்ளே போகிறோம், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோமா? பாசிபிளா? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினா அந்த நாட்டில் எவ்வளோ நாள் நம்மளோட படைகள் தங்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி போய் தானே ஸ்ரீலங்காவில் நம்ம என்ன ஆனோம் ஞாபகம் இருக்கா? பீஸ் கீப்பிங் போர் சொல்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த நம்ம இந்துக்களுக்காகவே போனோம்னா கூட நம்ம வந்து தனி நாடு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோமா?
ஹிந்துக்களுக்காக தனியாக ஒரு ஏரியாவை கார்வ் அவுட் பண்ணி இது வந்து ஹிந்து பங்களாதேஷ்னு ஒரு டிக்ளேர் பண்ண போகிறோமா? இஸ் இட் பாசிபிள்? வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ்? எவ்ரி வார் ஆஸ் அன் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார் படித்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் படித்தவங்க எங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வாட் இஸ் த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ வார் அப்படின்வாங்க. ஒரு சண்டைக்கு குறிக்கோள் என்ன, டார்கெட் என்ன, இது ரெண்டு வேணும். குறிக்கோளும் ஆப்ஜெக்டிவும் இல்லாமல், எய்மும் ஆப்ஜெக்டிவ் இல்லாமல் நீங்கள் எதை நோக்கி போவீங்க? இந்த ஊருக்கு நான் போனோம், இந்த ரோட்டில் இந்த டிஸ்டன்ஸில் இந்த ரோட்டில் இப்படி ட்ராவல் பண்ணால் இந்த டைமுக்கு போய் ரீச் ஆவேன், இதுதானே கணக்கு, இலக்கு இது. மேக்ஸிமம் இந்தியா இன்டர்வீன் பண்ண முடியும். இல்லை முடிஞ்சால் என்ன மாதிரி பண்ணலாம்? There are multi-layer intervention that can be possible by India. Okay. Different layers in Bangladesh. In Bangladesh. உதாரணத்துக்கு அவங்களுக்கு போகிற பங்களாதேஷ் இஸ் வர்ச்சுவலி லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அது தெரியுமா அவங்களுக்கு? சுற்றி இந்தியா இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர், 37-40 கிலோமீட்டர் தான் பர்மா பார்டர் வரும் அவங்களுக்கு. ரொம்ப கம்மியான அளவு தான் பர்மா பார்டர் அவங்களுக்கு, அதாவது மியான்மர் பார்டர். அதை விட்டோன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் நம்மளோட பார்டர் பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் இந்தியா தான். இந்தியன் ஸ்டேட்ஸ், சுற்றி இந்தியன் ஸ்டேட்டு, கீழே பார்த்தா வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். ஸோ நேவல் பிளாக்கெட் எடுத்து வந்தாலும் பங்களாதேஷ் காலி. இந்த சைடு போகிற கரண்ட்டை கட் பண்ணலாம். நம்ம பவர் வந்து நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. ரைஸ் நம்ம தான் அமுச்சிட்ருக்கோம், ஃபியூயல் நம்ம தான் அமுச்சிட்ருக்கோம். வி கேன் ஸ்ட்ராங்கிள் தெம். ஸ்ட்ராங்கிள் தெம்னா அடிக்காமல் கொல்லாமல் ஒருத்தனுக்கு தண்ணி கொடுக்காம விட்டாலே போதும். உங்களை நான் துன்புறுத்தணும்னு அவசியம் இல்லை, அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நாள் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? உப்பு இல்லை சார் அந்த நாட்டில், தெரியுமா? ஆனால் அவ்வளோ கடல் இருக்கு சார். தி என்டையர் பிரம்மபுத்திரா அண்ட் கங்கா ட்ரெயின்ஸ் அவுட் இன்டு பே ஆஃப் பெங்கால் சார். வங்கக்கடலில் தான் போயிட்டு இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து கலக்கும். எது? பிரம்மபுத்திராவும் சரி, கங்கை நதியும் சரி. ஸோ மொத்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அங்கே கலக்கிறதுனால பல நாட்டிக்கல் மைல்ஸுக்கு வரைக்கும் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும், சால்ட் வாட்டராக இருக்காது. ஸோ உப்பு இல்லைன்னா உப்பு எங்கேருந்து வாங்குவாங்க? சைனா கிட்டேருந்து உற்பத்தி, அதாவது இறக்குமதி பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பிளேன் வச்சுருக்கானுங்களா ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு? இல்லை யூஎஸ் வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுமா? இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல நம்ம உத்து கவனிக்க வேண்டியது, மொத்த சவுத் ஏஷியா ரீஜனில் அவங்களுக்கு பேஸ் இல்லை. இல்லை சென்ட் மார்டின் ஐலாண்ட் அவங்க கேட்டான்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார் லிலிபாட் பேசஸ். அப்படி லிலிபாட் பேஸ்ன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஆட்சி மாற்றம் பண்ண போகிறதுக்கு தேவையான உபகரணங்களையும் ஒரு கணிசமான ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமையும் ஒரு ஐலாண்டில் வச்சுருப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இது மாதிரி லிலிபாட்ஸ் வச்சுருக்காங்க, பேசஸ் வச்சுருக்காங்க அமெரிக்கா. உலகம் ஃபுல்லாக மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிற இடம் எதிரானா ரஷ்யா, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், சைனா. இந்த ஒரு வட்டம் இது மொத்தமே காலி. இங்கே எங்கேயும் அவனுக்கு பேஸ் இல்லை. பாகிஸ்தானில் இருக்குது, பேருக்கு இருக்குது. பட் அவன் அங்கேருந்து மற்ற நாட்டில் பே ஆஃப் பெங்கால்குள்ளே ஆப்ரேட் பண்ண முடியாது. அவனுக்கு இருக்கிற நியரஸ்ட் பேஸ்ன்னு எடுத்து பார்த்தா டிகோ கார்சியா தான், மாலத்தீவுக்கும் கீழே இருக்கிற பேஸ். ஸோ இந்த லிலிபாட் பேஸுக்காக தான் பங்களாதேஷை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டும் ஒரு பேச்சு அடிபடுது. ரெண்டாவது, இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தது. ரெண்டாவது, இட் ஸ்டார்டட் டு அசெட்ஸ் இட்ஸ் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னா இந்த மொத்த சவுத் ஏஷியா ரீஜன் என்னோடது. நீ மற்ற பவர் தலையிடும் போது யோசிச்சு தலையிடு. இதோட விளைவுகள் இந்தியா ஏற்றுக்காது. இட் இஸ் வர்ச்சுவலி நவ் அமெரிக்கா சேலஞ்ச் இந்தியாஸ் சுப்ரிமசி இன் சவுத் ஏஷியன் ரீஜன். இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி நடக்கும்போது பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள் விழும்போது இப்போ சைனா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா சைனா இருக்குன்னு நான் ஸ்ரீலங்கா விஷயத்தில் சொல்லுவேன். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன், சைனா கிட்டேருந்து வாங்கின கடனை கட்ட முடியாமல் தானே ஸ்ரீலங்கா எக்கானமி வந்து நிலகுலைஞ்சது. அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ சைனாவோட லோன்ஸ், அதாவது அவங்க லோன் கொடுக்குற விதமாகட்டும், அதை வசூல் பண்ணுற விதமாகட்டும், அது உலகத்திலேயே ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. நிறைய நாடுகள் பேங்க்ரப்ட் ஆகிட்டு வருது. ஸ்ரீலங்கா பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சைனா. பட் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் பவர்ஸோட இன்ட்ரெஸ்ட் நிறையவே ப்ளே பண்ணியிருக்கு, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ப்ளே பண்ணியிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா பிரசிடெண்ட் ரணில் இஸ் வெரி க்ளோஸ் டு அமெரிக்கா தேன் தட் ஆஃப் சைனா. அது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும். இன்ஃபேக்ட் டெமோக்ராட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ். பங்களாதேஷ் இதில் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்,
சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஷேக் ஹசீனா வாண்டட் டு ஹேவ் சம் கைண்ட் ஷி வாஸ் ஹேவிங் அ சம்வாட் ஒரு மாதிரி சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது சைனாக்கும் பங்களாதேஷ்க்கும். பட் இந்த கிளர்ச்சி ஈடுபடும் போது ஒருவேளை சைனா பண்ணிச்சான்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு சைனாவோட ரோல் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. பட் இன்னைக்கு சைனா தான் பிக்கஸ்ட் லூசர். They are the losers. They are the biggest losers. Apart from India, they are the biggest loser. அட்லீஸ்ட் நம்மளுக்கு லிவரேஜாவது இருக்குது. எந்த இடத்துல நம்ம வந்து எதை இழுத்து விட்டோம்னா நெருப்பணையும் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு சைனாக்கு அந்த லிவரேஜ் கூட இல்லை. ஓகே. ஸோ அந்த விஷயத்துலேருந்து எடுத்து பார்த்தா சைனா இஸ் எ லூசர். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து இன்னொரு விதமாக அது வந்து பிரச்சனையை உண்டாக்க போகுது சைனாக்கு. ஆல்ரெடி சீபக் இஸ் எ டிசாஸ்டர் இன் பாகிஸ்தான். ஸோ சவுத் ஏஷியன் ரீஜன் மெதுவாக வந்து இப்போது கேமே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்துட்டு இருந்த கேமில் யூஎஸ் வந்து திடீர்னு உள்ள அதிரடியாக இறங்கியிருக்காங்க. இந்தியா அண்ட் சைனாவுக்கு நடக்கிற கிரேட் கேம் ரைவலரியில் யூஎஸ் நுழைய வேண்டிய அவசியம் வந்து என்னன்னு சொல்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது. ஓகே சார், இந்த எபிசோடில் பங்களாதேஷ், அதில் டீப் ஸ்டேட் அண்ட் சிஏஏ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் லெசன்ஸ் ஃபார் இந்தியா குறித்து விரிவாக பேசியிருக்கோம். ஸோ இனிமேல் நீங்கள் பாகிஸ்தானில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாகிஸ்தான் குறித்து இன்னும் விரிவாக இன்டர்னல் செக்யூரிட்டி குறித்து அடுத்த எபிசோடில் பேசலாம் சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.